வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யூனிட் நம்பர் 1 மெக்கானிக்ஸில் நியூட்டன்ஸ் லாஸ்லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது டெஸ்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A object at rest remains at rest unless acted upon by an external force. This is known as. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், இல்லைனா மோஷனில் இருந்தால் அது மோஷன்லேயே தான் இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும். இது எந்த லா? இது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் ஒன் பார்க்கலாம். இஃப் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி இஸ் 0, இட்ஸ் ஆக்சிலரேஷன் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது நியூட்டன் செகண்ட் லா என்ன நம்மளுக்கு தெரியும். என்னது? F is equal to ma. இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0. ஸோ ஃபோர்ஸ் 0னா அப்போ ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? ஆக்சிலரேஷனும் 0 தான் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 0. தேர்ட் ஒன் பார்க்கலாம். A body of mass 5 kg is acted upon by a force of 20 Newton. What is its acceleration? ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளோ? 5 kg. அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? 20 நியூட்டன். ஸோ அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா என்ன? F is equal to ma. இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ F by m is equal to a. F ஓட வேல்யூ என்ன? 20. m ஓட வேல்யூ 5. அப்போ 20 by 5 என்ன வரும்? 4. ஆன்சர் என்ன? 4. 4 மீட்டர் per second ஸ்கொயர். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். The rate of change of momentum of an object is proportional to. So F is equal to ma இல்லையா செகண்ட்லா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏவை m into v minus uன்னு எழுதலாம். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதுகிறோம். ஓகே, எம்வினா என்ன? மொமெண்டம். அப்போது இது என்னவா இருக்குது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமாக இருக்குது. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ ரைட் ஆன்சர் என்ன? நெட் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த பாடி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். What is the mass of a body that accelerates at a rate of 2.6 meter per second square with a force of 90 Newton கேட்டிருக்காங்க. இங்கே அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மாஸ். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏவா? எஃபோட வேல்யூ 90, ஏவோட வேல்யூ 2.6. ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 34.6 kg. People sitting in a moving bus experience a jerk when the bus stops. This is due to ஒரு மூவிங் பஸ் இருக்குது. அதில் நிறைய பேசஞ்சர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸு மூவ் ஆகிட்டே இருக்கும்போது சடனாக ஸ்டாப் ஆகுது. அப்படி ஸ்டாப் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகுது? சடனாக ஒரு ஜெர்க் ஏற்படுது. ஏன்னா அந்த பஸ்ஸு மூவிங்கில் இருக்கும் போது இவங்களும் பஸ்ஸோடு சேர்த்து இவங்களும் மூவிங்லேயே இருக்காங்க. அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆகும்போது இவங்களால என்ன பண்ண முடியல? ரெஸ்ட்டுக்கு வர முடியல. அதனால தான் என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு ஜெர்க்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது எதனால்? திஸ் இஸ் டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். செவன்த் ஒன் பார்க்கலாம். Newton's first law of motion is also known as. Newton's first law of motion law of inertia னு சொல்லலாம். எய்த் ஒன் பார்க்கலாம். If no external force acts on a system, its total momentum is. இந்த சிஸ்டம் மேலே ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா அதோட டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் தேர்ட் லா. Newton's third law of motion. அடுத்தது, which of the following physical concepts does Newton's second law of motion define? Newton's second law of motion எந்த கான்செப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ்.